ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது காஸ்பல் டிவியின் வழியாக திறந்த வாசல் என்ற நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வாரம் ஃபுல்லா ஆயத்தம், அதாவது ஒரு மணவாட்டி எப்படி ஆயத்தமாக்கணுங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? கிறிஸ்துவனுடைய மணவாட்டியா இருக்க நீங்களும் நானும் எப்படி ஆயத்தமாகணும்? ஓகே, அதற்கு வேண்டிய தன்மைகள் ஒவ்வொருத்தர் மூலியமா, ஒவ்வொரு சம்பவங்கள் மூலியமா நம்ம ஒரு மனவாட்டியா எப்படி மாறணுங்கிறத இந்த வாரத்துல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு மனவாட்டினா ஆக்சுவலா யாரு? ஒய்ஃப் இல்லையா? ஏற்ற துணையா இருக்கிற ஒய்ஃப். ஓகே, சரி, அவங்களுக்கு உண்டான சுபாவமா நாம இருக்கும்படியா தேவன் நம்மளை அழக வர்ணிச்சு ரசிச்சு மணவாட்டி அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களுடைய மணவாளன், ஓகேவா, நீங்க என்னுடையவர்கள், நானே உங்களுடைய நாயகன், இப்படி எல்லாம் அவர் அழகா சொல்லியிருக்காரு இல்லையா? சரி, இப்போ இந்த மணவாட்டியா ஆகணும்னா நமக்கு வேண்டிய முதல் தகுதி என்ன? ஓகே, நாம கிறிஸ்துவனுடைய நம்ம தேவனுடைய மனவாட்டி சபையா இருக்கிறோம் இல்லையா? அதுக்கு வேண்டிய முதல் தகுதி, ரொம்ப முக்கியமான தகுதி, இந்த தகுதி கடைசி வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? இந்த தகுதி எந்த இடத்துல பிரேக் ஆனாலுமே பிரச்சனை தான். ஓகேவா? அதனால நான் இன்னைக்கு இந்த ஒரு தகுதியை பத்தி மட்டும் பேச போறோம். ஓகே, அது என்ன தகுதினா நம்ம வசனத்துக்குள்ள போகலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14-15 வசனம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இதுல என்ன மனவாட்டி சுபாவம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவரு சீஷரை தெரிஞ்சு கொண்டு என்ன பண்றாரு, அவர்கள் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்றாரு இல்லையா? அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். ஹல்லேலூயா. அப்போ முதல் தகுதி ஒரு மனைவியா, ஓகே, நான் மனைவினே சொல்றேன், ஒரு மனைவியா இருக்கணும்னா உங்களுக்கு வேண்டிய ஃபர்ஸ்ட் தகுதி என்னன்னா தம்மோடு கூட இருக்கணும். அது புருஷனோடயே சேர்ந்து இருக்கணும் இல்லையா? இப்போ நான் முன்னாடி நிறைய சினிமா பார்ப்பேன், எல்லா இடத்துக்குமே போவேன். ஓகேவா? ஹிந்து கோயிலுக்கும் போயிருக்கேன். அதாவது இந்த கல்யாணம்லாம் நடக்கும் இல்லையா, ஹிந்துஸ் இது. அப்ப பார்த்தா அந்த மணமகன் அந்த பொண்டாட்டி கையை பிடிச்சு இழுத்துட்டு போவாங்க. ஓகேவா? அதே மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ ஒரு அப்பா பிள்ளையோட கையை பிடிச்சு சின்ன வயசுல கூட்டிட்டு போவாரு. அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போவாங்க இல்லையா? ஹஸ்பண்ட் தான் மனைவியை கையை பிடிச்சு அழைச்சு கூட்டிக்கிட்டு போறாங்க. இதுல முக்கியமான விஷயம், இவங்களு அவர் கூட இருக்கணும். ஓகே, கணவரோடு இருக்கணும். சரியா? அவர் கூடயே இருக்கணும், அவர் சிந்தையா இருக்கணும், அவர் நினைப்பா இருக்கணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், நீங்க மனவாட்டி சபையா இருக்கணும்னா உங்களுக்கு வேண்டிய முதல் அண்ட் பிரைம், ஓகேவா, கேரக்டர், சுபாவம், அப்படி வச்சுக்கலாம். சரியா? ரொம்ப முக்கியமான பிரதானமா உங்களுக்கு வேண்டியது தம்மோடு கூட இருக்கணும். அதாவது இயேசு தம்மோடு கூட இருக்கவும் அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ நீங்க அவரோடயே இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ உலகத்துல ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்டோடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டா எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆயிடும் ஃபேமிலியில இருக்கிற. ஓகே, கடைசி காலத்துல இந்த காலத்துல அன்பு தனிஞ்சு போயிருக்கு இல்லையா? வசனத்துல உரைக்கப்பட்டதன்படி. அப்போ எந்த அன்பு? முதல்ல இந்த கணவர் மனைவிக்குள்ள அன்பு போய் தான் அவ பிள்ளைங்களுக்குள்ள வரமாட்டேங்குது. அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி போய்கிட்டே இருக்கு. தேசம், நாடு ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? இதனுடைய காரணம், தேவன் ஆதாமுக்கு ஏவாள தான் படைச்சார், ஒரு ஏற்ற துணையா. ஓகே, அப்போ அந்த மெயினா அந்த கனெக்ஷன், அந்த ஒரு அன்பை தான் பிசாசு இச்சையின் வழியா ஆசையை காமிச்சு பிரிச்சு விட்டான். ஓகேவா? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க அதை புரிஞ்சுக்கணும், கூடவே இருக்கணும். மனுஷன் தனிமையா இருக்கிற நல்லதில்லை, தனியா இருக்கிற நல்லதல்லன்னா கூட ஒரு ஆள் வேணும். ஓகே, அந்த ஒரு ஆள் தான் என்னது, இப்போ மனைவியாக எண்ணப்படுகிறவர்கள். ஓகேவா? அப்போ நாம மனவாட்டி சபை, அப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் அவரோட கூட இருக்கும். சரி, நம்ம எப்படி இருக்கலாம்?
ஓகே, அவரோட எப்படி பிரதர் நம்ம இருக்க முடியும்? அவரோட இருக்க முடியுமான்னு கேட்டா சரி இருக்க முடியும். ஓகேவா? அப்படி இருந்தா சரி என்னதான் பயன்? அவர் கூடயே இருக்கணும்னு சொல்றீங்களா? அப்படி இருக்கிறனால என்ன யூஸ்ங்கிறதை பார்க்க போறோம். முதல்ல அவர் கூட எப்படி இருக்கிறதுனா ஒரு 3 வகையில இருக்கலாம். சரியா? முதல்ல வசனம். ஓகேவா? அதுக்கு முன்னாடியே இப்போ அவர் கூட இருக்கணும்னா அந்த பேட்டர்ன்ல தான் இருக்க முடியும். தேவன் ஆவியா இருக்கார். நீங்க ஆவியில தான் அவர் கூட இருக்க முடியும். ஓகே, சும்மா வசனம் வாசிச்ச சர்ச்சுக்கு போனாலும் அவர் கூட இருக்கவே முடியாது. ஓகேவா? நீங்க ஆவியில வசனம் வாசிக்கணும். ஓகே, அப்ப அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு எவ்வளவு விளக்க முடியும்னு பாக்குறேன். ஓகே, இது கொடுக்கப்பட்ட அந்த குறுகிய டைம்ல நான் இதை உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஓகே, அதனால அதுக்குள்ள போகல. சரி, எப்படி தம்மோடு தேவனோடு கிறிஸ்து இயேசுவோடு நம்ம இணைஞ்சு இருக்கிறது அப்படின்னா, ஒண்ணு நம்ம தான் சொன்னோம் இல்லையா, ஆவியில தான் இருக்கணும். ஓகே, அவர் கூட இருக்கணும்னாலே ஆவியில தான். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் வசனத்தின் வழியா. ஓகேவா? வசனத்தை நீங்க எந்த அளவுக்கு அதிகமா வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனோடயே இருக்க முடியும். ஏன்னா இது எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வசனத்துக்கு உயிர் இருக்கு. ஓகேவா? இது நம்ம கூட பேசும், இது நம்மளை குணமாக்கும். ஓகே, வசனத்தை அனுப்பி சுகமாக்குறார், வசனத்தை அனுப்பி கிரியை செய்யறாரு. ஓகே, வசனம் உயிர்ப்பிக்கும். ஓகே, முதல்ல தெய்வனோட இருக்கணும்னா நீங்க அதிகமா வசனம் வாசிக்கணும். ஓகேவா? வசனத்துல பிரியமா இருக்கணும். சரியா? இந்த வசனம் வாசிக்கும் போது நீங்க அவரை புரிஞ்சுப்பீங்க. அவர் உங்க கூட பேசுறது புரியும். தெய்வன் எப்படிப்பட்டவர்ங்கிறது வசனம் வாசிச்சாலோ வசனத்தை கேள்விப்பட்டாதான் புரியும். ஓகேவா? ரெண்டாவது, அவரை துதிச்சு பாடுறது. அவருக்கு என்ன சொல்றது, அவர் நமக்கு செஞ்ச நன்மைகளை துதிச்சு பாடுறது. ஓகே, அவரை உயர்த்தி அவரை வாழ்த்தி பாடுறது. ஓகே, இது ஆராதனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்க வாட்டவர். சரியா? எனக்கு தெரிஞ்ச கர்த்தரை துதிச்சு பாடுறது, அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி அவரை வாழ்த்தி நீங்க பாட்டு பாடுங்க. ஓகே, ஏன்னா பழைய பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்காங்க போல. இப்போ ஒரு பாடல் வந்து 3 ஜெபத்துக்கு சமம் அப்படின்ட்டு, 3 5 ஜெபத்துக்கு சமம் நீங்க ஒரு பாடல் பாடுறது அப்படிங்கிறது. ஆமா, இந்த வசனத்தின் வழியா பாடல்களை இருக்கு இல்லையா, அந்த பாடல்கள் எல்லாத்துமே நீங்க பாடுங்க. ஓகே, அதிகமா தூச்சு பாடுங்க. இப்ப ஏன்னா பைபிள் வாசிக்கணும்னா நீங்க எல்லா இடத்துலயும் வாசிக்க முடியாது. ஓகே, உங்களுக்கு கையில பைபிள் இருக்கணும், உட்கார்ந்து நீங்க ஃப்ரீயா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம வாசிக்க முடியும். ஆனா பாட்டு அப்படி இல்லை, எங்க வேணா நீங்க பாடலாம். ஓகேவா? உங்களுக்கு பாட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க அதை எந்த இடத்துல வேணும், பப்ளிக்ல எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் நீங்க பாடலாம். ஓகேவா? அவரை துதிச்சு மனசார. மூணாவது, எப்படி நீங்க இப்ப பாடல் வழியா நீங்க அவர்கிட்ட அவரை நல்லவர் வல்லவர்னு உயர்த்தி நீங்க அவரை குறிச்சு, ஓகே, அவரை உயர்த்தி நீங்க பாடுறீங்க. வசனத்தின் வழியா அவர் உங்க கூட பேசுவார். ஓகே, மூணாவது எப்படி அவர் கூட இருக்கிறதுனா நீங்க ஜெபிக்கிறதன் வழியா. ஜெபம்ங்கிறது கனெக்ஷன். ஓகே, ஆவியில ஜெபிக்கணும், விசுவாசத்தோட ஜெபிக்கணும். ஓகேவா? தெய்வ சித்தத்தின்படி ஜெபிக்கணும். ஓகே, அப்ப நீங்க ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஜெபத்தை ஏறெடுக்கும் போது உங்களுக்கு கூட அவர் பேசுவார், நீங்க அவர் கூட பேசுங்க. ஒரு கம்யூனிகேஷன். ஓகே, ஒரு ஃபோன் கால் 2 பேர் பேசுற மாதிரி, இல்ல ஒரு ஹவுஸ் விசிட்ல குடும்பமும் ஒரு போதகரும் மீட் பண்ணி பேசுற மாதிரி நீங்கள் தேவனோட பேசுவீங்க. ஓகேவா? ஜெபம். இப்படி இந்த 3 வழியா நீங்க தேவனோட இருக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ இதே போலதான் உங்க புருஷன் கூட நீங்க இருங்களேன். நீங்க கணவரோட இருக்கும்போது அவருக்கு உங்களை இன்னும் அதிகமா பிடிக்கும். அவர்கிட்ட போய் உங்க விருப்பத்தை சொல்லி உங்க ஆசையை பற்றி அவருக்கு நீங்க இப்படி முடிவாருங்க, நீங்க இப்படி ட்ரெஸ் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க, இந்த மாதிரி ஷூ போடுங்கன்னு சொல்லி நீங்க அவரை மாத்தாதீங்க. அவருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து நீங்க மாதிரி அவர் கூட சும்மா பேசாம இருந்து இதெல்லாம். ஓகே, அதனால உள்ள நன்மைகள் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். சரியா? அப்போ அப்படி நீங்க ஓகே தேவனோட இருக்கிறது ஃபர்ஸ்ட். நீங்க புருஷனோட இருக்க தெரியலன்னா நீங்க தேவனோட இருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஓகே, ஒரு மனைவி மாம்சத்தோட இணைந்த கணவரோடு இப்ப சொல்லிய இந்த சுபாவத்தோட அவர் கூடயே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா தேவனோட இருக்க முடியாது. ஓகேவா? நம்ம பார்க்குற மனுஷனிடத்துலயே இருக்க முடியும்னா காணாத தேவனிடத்துல எப்படி அவரோடு கூட இருக்க முடியும்? சீஷர்கள் இருந்தாங்க இல்லையா கிறிஸ்துவோட. அப்போ மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை.
அதே தான் சீஷர்களுக்கு, அவங்களுக்கும் தலை சாய்க்க இடம் இல்லை இல்லையா? ம். ஓகே, அவங்க ஃபுல்லா இயேசு கிறிஸ்து கூடயே இருக்காங்க. எங்க போனாலும் போறாங்க. அவர் பேசுறது தான் இவங்க பேசுறாங்க. ஓகேவா? அவர் சொல்லி கொடுத்ததான் இவங்க செய்யறாங்க. ஓகே, அவருக்கு பிரியமில்லாத எதையும் செய்யல. டவுட்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒரு மனவாட்டி இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அவரோடயே இருக்கணும். ஓகே, இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, அது உங்க கணவரா இருந்தா, அதுக்குன்னு வேலைக்கு போகும்போது நானும் கூட வரேன்னா ஆக்சுவலா அது தப்பு இல்லை. அவர் வந்து ஒரு வேலைக்காரன் இதுல இருந்து முதலாளி ஏன் அவர் எங்கேயாச்சும் இருக்காருன்னா நீங்க கூடவே போகலாம். நீங்க கூட போயிட்டு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல்லாம் நீங்க அந்த கவுண்டர்ல உட்காரணும் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. நான் தான் பணத்தை வாங்கி கணக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படி யோசிக்காதீங்க. ஓகே, அவர் கூட இருக்கணும்னா இது எல்லாமே பெண்கள் வந்து ஆளுகைய கணவருக்கு உண்டான ஆளுகையை அவங்க எடுத்துக்கிறனால தேவன் அவங்கள விட்டு போயிடுறாரு. ஓகே, அவங்க வசனத்துக்கு விரோதமா செயல்படும் போது தேவனுக்கு விரோதமா அவங்க செய்யறனால நிறைய வந்து தேவன் அவங்களோட சேர முடியல. சரியா? கணவருக்கும் வெறுப்பு கோவம் தான் வருது. கணவர் ஒரு முதலாளியா இருந்தாருன்னா உங்களை வந்து அந்த மாதிரி ஹோட்டல்லாம் இப்போ கேஷ்ல உட்கார வச்சா முதலாளியா மற்றவங்கள வேலை வாங்க சொன்னா வேலை வாங்க, இல்லை போய் பாத்திரம் கழுவுப்பா, பாத்திரம் கழுவுற ஆள் இல்லைன்னா நீங்க அது செய்யலாம். ஓகே, காய்கறி வெட்டுற ஆள் இல்லை, அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பான்னா நீங்க செய்யலாம். அவர் சொல்லி நீங்க எதை வேணா செய்யலாம். நீங்களா வந்து எதுவும் வந்து இது பண்ணிக்க கூடாது. நீங்க உங்களுடைய ஃபுல் மைண்டு அவரோடயே இருக்கணும். அது ஓகேவா? இது பின்னாடி உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு என்ன சொல்றது அப்படி மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டேன். இப்ப நான் பிரிச்சு உங்களுக்கு சொல்றேன். அவர் கூட சேர்ந்து இருக்கும்போது என்னெல்லாம் நடக்கும், எதுக்கு சேர்ந்து இருக்க சொல்றாரு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம், அவர் கூட சேர்ந்து இருக்கும்போது நீங்க அவரை கவனிப்பீங்க. ஓகே, கவனிக்கிறதுனா நீங்க அவரை புரிஞ்சுப்பீங்க, தேவன் யாருங்கிறது. ஓகேவா? இப்போ ஒரு மனுஷர், ஓகேவா, சினிமா எடுத்துப்போமே. ஏன் சினிமாவுக்கு போறோம்னா இப்போ இந்த வீடியோ வழியா யூடியூப் வழியாவோ இல்லை டிவி வழியா காஸ்பல் டிவி வழியா இப்போ பாக்குறீங்க இல்லையா? டிவி பார்க்குறவங்க கண்டிப்பா சினிமாவில் ஏதோ ஒரு காரியங்கள் பார்க்குறவங்களா மேக்சிமம் இருப்பீங்க. இல்லை முன்னாடி நீங்க பார்க்குறவங்களா இருந்தாதான் இப்போ டிவியே உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? அப்படி இல்லாதவங்க கண்டிப்பா இதை பார்க்க மாட்டீங்க இல்லையா? அதனால உங்களுக்கு புரியறதுக்கு இதுவா சொல்றேன். ஒரு 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 நடிகர் எடுத்துப்போமே. அந்த நடிகர் ஒரு தரப்பான படங்களை வந்து பண்றாரு, அன்பா இருக்கிற மாதிரி. ஓகேவா? பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி உள்ள படம். ஓகேவா? பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு அன்பான ஒரு நபர் மாதிரி, ஓகே, நியாயத்தை தட்டி கேட்கிற மாதிரி ஒரு நல்ல மனுஷனா உள்ள கேரக்டரா சூஸ் பண்ணி பண்றாரு வச்சுக்கோங்களேன். நீங்க நிஜமாவே அவர் அப்படிப்பட்டவர் தான் சொல்லிட்டு நீங்க நம்புவீங்க. அவரை நேர்ல பார்த்தாலும் இவர் இப்படிப்பட்டவருங்கிற இது உங்களுக்கு டிஃபால்ட்டா புரியும். ஓகே, என்ன சொல்ல வரேன்னா நீங்க அவரோட இருக்கும்போது ஓகேவா, தேவனோட அவருடைய வசனத்தோட ஜெபத்துல ஃபுல்லா ஓகே எப்படி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? வசனத்துல பாடல் வழியா தேவனுடைய ஜெபத்துல இப்படி எல்லாமே இருக்கும்போது நீங்க அவரை புரிஞ்சுப்பீங்க. அவரை பத்தி உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இதனால உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அதிகரிக்கும். சரியா? நீங்க அவரை புரிஞ்சுப்பீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு அவரை பிடிக்க ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு விசுவாச குறைவு இதெல்லாம் இருக்கு இல்லையா? விசுவாசத்துல தேறி இல்லை, விசுவாசத்துல குறைபாடுகள் உண்டு. ஓகே, அப்படி இருக்கும்போது நீங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்க 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 நீங்க விசுவாசத்துல வளருவீங்க. ஓகேவா? ஏன்னா அவர் கூட இருக்கும்போது அவரை பத்தி தெரிஞ்சுப்பீங்க. விசுவாசத்துல வளரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அவரை பிடிக்கும். ஓகே, நீங்க உங்க புருஷனோட சேர்ந்து இருக்கும்போது ஓகேவா, நான் துன்மார்க்க கணவருக்குள்ளேயே போகல. ஓகே, கிறிஸ்துவனுடைய காரியத்தை குறித்து பேசுறேன். இப்போ நல்லதா உள்ளதுதான். ஒரு அப்படிப்பட்ட கணவரை நீங்க கல்யாணம் பண்ணி இருந்தீங்கன்னா இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க உங்களை அறியாம நீங்க அவரை ரசிப்பீங்க. அவரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகும். ஓகேவா? மூணாவது என்னன்னா, முதல்ல அவரை புரிஞ்சுப்பீங்க. ரெண்டாவது உங்களை பிடிக்கும். மூணாவது என்ன ஆகும்னா அவரை போலவே மாறுவீங்க. அவருக்கு பிடிச்சதே நீங்க செய்வீங்க. இந்த குட்டி பசங்க நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு கார்ட்டூன் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேரக்டர் பேசுற மாதிரி இவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அதே டைலாக்ஸ், அவங்க ஏதாச்சும் ஒரு விதமா நடிக்கிறாங்கன்னா அந்த மாடுலேஷன்லேயே இவங்களுடைய உடம்பு அசைவு இருக்கும். இல்லை ஒரு ஹீரோயின் அதிகமா பார்க்குற ரசிகர்கள் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சினிமாக்கே போக வேணாம், இப்போ இந்த யூடியூப்ல
நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசுற மாதிரி, அவங்க பண்ற மாதிரி, அவங்க ஜோக் அடிக்கிற மாதிரி, அந்த அந்த அப்படியே என்ன கேட்டா அந்த பிசாஸ் அந்த ஆவியும் கிரியை செய்யும்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு தவறான உதாரணம், ஆனாலுமே நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். ஓகே, அப்போ அதை பார்த்து நீங்க அப்படியே கத்துக்கிறீங்க, நீங்க அப்படியே அதை செஞ்சு பாக்குறீங்க. ஓகேவா? இப்போ பழைய முன்னாடி எல்லாம் பார்த்தா, இப்போ எனக்கு எங்க சித்தப்பாவை பிடிக்கும்னு வச்சுப்போமே. நான் அவரை பார்த்து அவருடைய சுபாவத்தெல்லாம் பார்த்து அவர் ஒரு வாரத்துல 4-5 மணி நேரம் தான் அவர் வீட்டிலேயே இருப்பார்னு வச்சுப்போமே. அப்ப அந்த 4-5 மணி நேரம் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நான் அவர் கூடயே இருக்கணும். தூரத்துல இருந்தாலும் அவரை கவனிச்சுக்கிட்டே இருக்க ட்ரை பண்ணுவேன். அப்போ அதுக்கடுத்து கொஞ்சம் வருஷம் ஆகும்போது அவர் பேசுற மாதிரி நான் பேச ஆரம்பிப்பேன். அவர் ட்ரெஸ் பண்ற மாதிரி, அவர் நடக்கிற மாதிரி, அவர் யோசிக்கிற மாதிரி, இந்த இடத்துல அவர் சித்தப்பானா என்ன செய்வாரு, ஓகேவா, இப்படியே தான் செய்ய ஆரம்பிப்பேன். ஓகேவா? இப்போ உலகத்துலயும் உள்ள இதை எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இப்போ சினிமா இதுவாகவும் வந்து குட்டி பிள்ளைங்களாம் எப்படி மாறுறாங்க, அது வச்சும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ ஸ்பிரிச்சுவலா பார்ப்போமே. இப்போ அவரோட இருக்கும்போது என்ன சுபாவம் மெயினா நமக்கு வரும்னா, ஃபர்ஸ்ட் உலகத்தை வெறுப்பீங்க. ஓகே, உலகத்தை துச்சமா மதிப்பீங்க. ஓகேவா? இப்போ இவங்க மகதலேனா மரியாள் இருக்காங்க இல்லையா, இவங்க நம்ம 12 சீஷரை போல எல்லாத்தையும் வெறுத்து விட்டு வந்தவங்க தான். ஓகேவா? மகதலேனா மரியாள் இவங்க பாருங்க, தேவனிடத்துல அன்பு கூர்ந்து இப்போ கல்லறையில இயேசு கிறிஸ்துவ காணணும், அவங்கள விட்டுட்டு அவர் இல்லாம இவங்களால இருக்கவே முடியல. அவர் கண்டிப்பா வேணும். அவர் மரித்தாலும் அந்த சடலமாவது எங்க, ஓகே, வேணும் எனக்கு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு மாறி போகல. யோவான், பிரதான சீஷர், பேதுரு எல்லாம் போயிட்டாங்க இல்லையா, அதிகாலையில வரும்போது. 3ஆவது நாள் அவர் உயிர் தெழுந்துட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் வேற வழி இல்லை. தேவனே கிறிஸ்து இயேசுவே வந்து அவங்களுக்கு காட்சி அளிச்சு விஷயத்த சொல்லிட்டு தான் போகிறாரு. ஓகேவா? அப்போ நீங்க தேவனோட இருக்கும்போது, ஓகேவா, உள்ள நன்மைகள்ல 3வது எல்லாத்தையும் வெறுப்பீங்க சொன்னேன் இல்லையா. இப்போ அதனாலலாம் வர நன்மைகள் பாருங்க. நீங்க ஜெபிச்சா, ஓகேவா, அவரால் பதில் கொடுக்காம இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. ஓகேவா? இறங்கி வந்து அவரால் போக முடியல. ஓகேவா? இங்க ஆக்சுவலா அவருக்கு கட்டளை பிதாவானவர் இடத்துல இருந்து உயிர் தெரிந்து அவர் இடத்துல போகணும், ஆனா போக முடியல. கரெக்டா அந்த டைம்ல இவங்க என்ட்ரு ஆகுறாங்க. ஓகேவா? அவங்கள தொட முடியல. ஓகே, அவங்க ரபின்னே ஓடி வர்றாங்க இல்லையா, அப்படி கூப்பிட்டு போதகரேன்னு சொல்லி வரும்போது என்ன தொடாத, ஓகே, நான் இன்னும் பிதாவின் இடத்துல போகல அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்போ தொடக்கூட முடியாது, ஆனாலும் இவரால் வந்து போக முடியல. ஏன்னா அது இவங்க சரியா எல்லாத்தையும் விட்டு தம்மோட கூட எப்பவுமே வந்து இயேசு கிறிஸ்து கூட இருந்ததுனால இவரால் போக முடியல. ஓகேவா? அப்போ நீங்க அவரோட கூட தம்மோடு கூட இருக்கும்போது நீங்க கேட்கறது எது கேட்டாலுமே வந்து கிடைக்கும். ஓகேவா? அது எது கேட்டாலும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க எது வேணா கேட்கலாம். ஆனா நீங்க அவர் கிறிஸ்து இயேசு கூடிய வசனத்தோடையும் அவர் கூடயே வந்து இருந்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் கேட்க மாட்டீங்க. உலகத்தை தான் அவரே வெறுத்தாரு. ஓகேவா? அவர் கூட இருக்கும்போது நீங்க வெறுக்க தான் செய்யணும். உலக ஆசீர்வாதம் கேட்க மாட்டீங்க, ப்ரொமோஷன் கேட்க மாட்டீங்க, பணத்துக்கு சொந்த வீடு கேட்க மாட்டீங்க, கார் கேட்க மாட்டீங்க. ஓகே, உலகத்துல உள்ள எந்த ஆடம்பரத்தையும் கேட்க மாட்டீங்க. விசுவாசத்துல தேர கேட்பீங்க, ஆவியில வல்லமையா கிரியை செய்யணும்னு கேட்பீங்க. என்ன சொல்றது, ஆத்மா ஆதாயத்துல வந்து அதிகமா பண்ணணும்னு சொல்லி கேட்பீங்க. ஓகேவா? வல்லமையா கிரியை செய்யணும்னு சொல்லி கேட்பீங்க. ஓகேவா? இரவு பார்க்கலாம் அவரோடயே இருக்கணும்னு கேட்பீங்க. அவரை பார்க்கணும்னு கேட்பீங்க. நான் இப்பவே சாகணும், செத்து உங்க கூட வந்து என்னுடைய ஆவி உங்களோட இருக்கணும்னு சொல்லி கேட்பீங்க. இப்பேற்பட்டதுதான் கேட்பீங்களே தவிர எனக்கு அது வேணும், இது வேணும், சத்ருவை வந்து அழிச்சு போடுங்க, இப்படி எல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்களே வந்து அவரா மாறிடுவீங்க. ஓகே, கிறிஸ்து இயேசுனுடைய சாயல்ல நிறையா ரோமர் 8:29 படி எல்லாரையும் அப்படிதான் அழைச்சிருக்காரு இயேசு கிறிஸ்துவ போல. அப்ப நீங்க அவரோட இருந்தாதான் அவரை போல உங்களால மாற முடியும். ஓகே, அவருக்கு பிடிச்ச மாதிரி உங்களை மாத்திக்க முடியும். ஓகே, அப்ப நீங்க அவரோட எப்படி இருப்பீங்க? 1-2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி முடிச்சிடும். அவரோட இருக்கிறது எப்படின்னா, பைபிள் வாசு, அவரை துதிச்சு பாடி, ஓகே, ஜெபம் பண்ணி. ஓகே, அதனுடைய நன்மைகள் என்ன? ஃபர்ஸ்ட் தேவனை பத்தி தெரிஞ்சுப்பீங்க. 2வது அவரை நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஓகே, அவரை பத்தி தெரிஞ்சாலே நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா. 3வது எல்லாத்தையும் வெறுத்துருவோம். ஓகே, இது எல்லாத்தையும் வெறுத்துறது பத்தி நிறைய பேசலாம்.
அவர் கூட இல்லாம ஒரு அடிக்ஷன் ஆயிடும். இயேசு கிறிஸ்து இல்லையா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குதான் நான் அவங்கள முதல்ல நான் மரியாதை எடுத்தேன். ஓகேவா? இயேசு இல்லாத எதுவும் வேணான்னு தோணும். ஓகேவா? இயேசு இல்லாத இந்த பூமியே வேண்டான்னு தோணும். ஓகே, அவர் அப்படி அந்த அன்புக்குள்ள கொண்டு வருவார். இதுதான் வந்து கிறிஸ்துவனுடைய சாயல். இதுல ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப சகையோன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரு இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள வந்தானே அவருடைய வருமானத்துல, சொத்துல, எல்லாத்துலயும் வந்து அவர் வந்து ஏழைகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. என்னுடைய சொத்துல பாதியை வந்து ஏழைக்கு கொடுத்துட்றேன். நான் யார்கிட்டயாவது வந்து நியாயம் இல்லாம வாங்கியிருந்தேன்னா ஓகேவா, அது நாளத்தனையா 4 மடங்கா ஓகே திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இவருக்கு இந்த எண்ணம் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வரும்போது வந்தது? எனக்கு இன்னைக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்தது. ஏன்னா இவருக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு இயேசு கிறிஸ்துவ. ஓகே, அப்போ அவர்கிட்ட இருக்கிற சுபாவம் இவனுக்கு வேணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டான். ஃபர்ஸ்ட் பார்த்தான், ரசிச்சான். ஓகே, அப்பேற்பட்ட நான் ரசிச்ச எனக்கு பிடிச்ச வந்து இவர் கிறிஸ்து இயேசு என் வீட்டுக்கே வரும்போது நான் அவருடையவனா மாறிடுறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ சகை என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவ போல அவருக்கு விருப்பமானதை செய்ய இவர் தொடங்கிட்டார். ஓகே, எனக்கு எதுவும் வேணாம், நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க, இனி எனக்கு இதை விட எதுவும் வேணாம், உங்களுக்கு வேண்டி நான் எதை வேணா செய்யணும்னு சொல்லிட்டு அந்த டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சகையை வந்து அவருடைய இஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியாது. ஓகேவா? கண்டிப்பா இயேசு கிறிஸ்து அவருக்கு பிடிச்சமான அவருக்குடைய டாக்டரின்ஸ்ல தான் வந்து அவர் நடந்திருக்க கூடும். ஓகே, ரெண்டாவது பிதாவனுடைய குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் பாருங்க தமக்கு எல்லா அதிகாரம் கொடுத்திருந்தாலுமே பிதா எனக்கு சொல்லலைன்னா நான் அதை செய்ய மாட்டேன், அவர் எனக்கு சொல்லாத எதையுமே வந்து நான் செய்ய மாட்டேன். எவ்வளவு அன்பு இல்லையா? ஏன் பிதா என்னை தனியா இருக்கிற விடவே மாட்டேங்கிறாரு. ஓகே, ஏன்னா நான் அவருக்கு பிரியமானதை எப்பவுமே செய்யறனால பிதா என் கூடயே இருக்காரு. ஓகே, அது நான் உங்களுக்கு புரிதலுக்கு நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்து பிதாவோடயே இருக்காரு எப்பவுமே. அது என்னதான் 3.5 வருஷம் கூட இருந்த சீஷரா இருந்தாலும், நீ அப்பத்தை தோய்த்து கூட அவன் வந்து உன்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னாலுமே ஓகே, பிதா சொல்லிட்டாருன்னா இவர் செஞ்சிருவார். ஓகேவா? அப்போ எல்லாத்தையும் வெறுக்கிறனாலதான் இவர் பிதா சொல்றதை செய்ய முடியுது. பிதாவோடு இருக்கிறனாலதான் இவர் பிதாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. பிதாவை பத்தி வந்து நல்லா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர் மட்டும் பிடிச்சனாலதான் பாக்கி எல்லாத்தையும் வெறுக்க முடியுது. 3 வருஷம் பாருங்க, ஸ்ரீசர் வந்து அவன் வந்து இப்ப நாண்டு கொடுத்து சாக போறான்னு தெரிஞ்சா இப்படி அப்பத்தை கொடுக்க முடியும்? அவர் உலகத்தை வெறுத்து இருக்கார். பிதா நினைச்சதை நான் செய்வேன், அவர் இருதயத்துல உள்ளதை நான் செய்வேன். ஓகே, இந்த சுபாவம் உங்களுக்குள்ள வரும். ஓகேவா? நீங்க உங்க புருஷனுக்கு வேண்டி எதை வேணா செய்வேன், அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்பவும் இருப்பேன், எங்கேயும் இருப்பேங்கிற சுபாவம் உங்களுக்கு உலகத்துல வரும் இல்லையா? அதே போலதான் நீங்க தேவனோட கிறிஸ்து இயேசுவோட அவருடைய வசனத்துல ஓகே அவருக்குள்ள சஞ்சரிக்கிற அனுபவத்துல இருந்தீங்கன்னா நீங்க கிறிஸ்து இயேசுவை போல மாறுவீங்க. ஓகே, ஆனா இது கொஞ்சம் டைம் ஆகும். இதுதான் ஒரு மனவாட்டி சபைக்குண்டான பிரதானமான சுபாவம், முதல் சுபாவம். இது வந்து கடைசி வரைக்கும் நிலை நிற்க வேண்டிய சுபாவம். ஓகேவா? எந்த ஒரு தருணத்திலையும் பாருங்களா, பேதுரு வீட்டுல இருக்கும்போது எல்லாரும் கூடி இருக்காங்க, இவர் பாட்டுக்கு ஜெபிக்க போயிட்டாரு. இவங்க வந்து இயேசு கிறிஸ்துட்ட கேட்கும்போது என்ன சொல்றாரு, எனக்கு வேற நிறைய காரியங்கள் இருக்குப்பா, ஓகே வேற இடத்துக்கு போய் பிதாவனுடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு இல்லையா? அப்போ நீங்க அவரோட இருக்க பாருங்க, ஊழியக்காரரோட அல்ல. ஓகேயா? உங்க குடும்பத்தோட அல்ல, கிறிஸ்து இயேசுவோட அவருடைய வசனத்துல. ஆனா அவர் கூட இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுல கல்யாணம் ஆகாதவங்கன்னா உங்க அப்பா அம்மாவோட இருக்கணும். ஓகே, அவங்களோட நான் இப்ப சொன்னதின்படி எல்லாம் இணைஞ்சு இருக்கணும். ஓகேயா? நீங்க கல்யாணம் ஆனவங்கன்னா ஹஸ்பண்டோட இணைஞ்சு இருக்கணும். ஓகேவா? நீங்க ஒரு சபையில வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கன்னா கண்டிப்பா ஒரு சபையில ஊழியரோட நீங்க இணைஞ்சிருக்கணும். இவங்க கூட எல்லாம் இணைஞ்சு இல்லைன்னா உங்களால தேவனோட இணைஞ்சே இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை, எழுதி தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இவங்களோட இணைஞ்சிருங்க, காண்கிற மனுஷங்களோட இணைஞ்சிருங்க, அப்போ உங்களை தேவனோட இணைஞ்சிருக்கிற வைப்பார். ஓகே, அப்படி இணைஞ்சிருக்க தேவனோட இணைய இது எல்லாத்தையும் வந்து அறுத்து போடுவார். ஓகே, தேவன் சொல்றது மாத்திரம் நீங்க செஞ்சு கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கும்.
இது எல்லாத்துக்கும் விரோதமாலாம் எழும்ப மாட்டார். ஃபர்ஸ்ட் தாட் இங்க தான் இருக்கும். இது எல்லாத்தையும் கூட உங்க உங்க மூலியமா அவர் இருந்து வந்து செஞ்சு முடிப்பார். ஓகே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம தொடர்ந்து நம்ம மணவாட்டி சபை உண்டான ஆயத்தத்தை குறித்து பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.